வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடலில் போதுமான அளவுக்கு ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இன்றைய காலத்தில் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கும் இருக்குது. உடலில் ரத்தம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இரும்பு சத்து குறைபாடும் ஒன்று தான். உடல் ரத்தம் குறைந்தால் நமக்கு மூச்சு திணறல், தலைவலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரத்தம் குறைவாக இருக்கிறத நம்ம அனீமியா, ரத்த சோகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்மளுடைய உடல் ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி ரத்தம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஆண்களுக்கு கிராம் எண்ணிக்கையில் 13.5 முதல் 17.5 கிராம் வரைக்கும் ரத்தம் இருக்கணும். பெண்களுக்கு கிராம் அடிப்படையில் 12 முதல் 15.5 கிராம் வரைக்கும் ரத்தம் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் உங்களுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ரத்தத்தை அதிகரிக்க விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ அதனால் நீங்கள் ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம், பெரி பழம், திராட்சை பழம் போன்ற இந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதால அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கலாம். உடல்ல இரும்பு சத்து குறைவதாலும் உங்களுக்கு ரத்தம் குறைய ஆரம்பிக்கும். அதனால நீங்க இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், முட்டை, தானியங்கள், பருப்பு வகைகள், அசைவ உணவுகள், ஸோ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். இது மாதிரி எடுத்துக்கும் போது இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது பிளட்ல ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புரதமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக நீங்கள் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். ஃபோலிக் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஃபோலிக் ஆசிட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோலிக் அமிலம் அப்படின்றது பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுடைய உடல் ரத்த சிகப்பணுக்களை உருவாக்குறதுக்கு தேவைப்படும். ஃபோலிக் அமிலம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும். இதனால தான் நமக்கு இந்த அனிமியா ப்ராப்ளம்லாம் ஏற்படும். ஸோ நீங்கள் ரத்தத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா பச்சை காய்கறிகள், வேர்க்கடலை, வாழைப்பழம், ஃப்ரக்கோலி, ஈரல் போன்ற இந்த ஃபோலிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. பழங்கள்ல மாதுளம் பழத்தை ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தில் கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்துக்கள்லாம் இருக்குது. இது ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கு சிறந்த பழங்களில் ஒன்றாக இருக்குது. அதனால் நீங்கள் தினமும் கூட ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிடுங்க, அல்லது நீங்கள் ஜூஸ் ஆகாவது மாதுளம் பழத்தை குடிங்க. நீங்கள் உங்களுடைய உடலை ரத்தத்தை அதிகப்படுத்திக்கலாம், மிக விரைவாக அதிகப்படுத்திக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்கள் உடலில் ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு, ஹீமோகுளோபினுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் உங்களுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து இரும்பு சத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பேரிச்சம்பழம் சாப்பிடணும். குறைந்தது நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது இதுவே உங்களுக்கு போதுமான அளவு தான். இதன் மூலமாகவே நீங்கள் நிறைய ஊட்டச்சத்தை பெறலாம். ஹீமோகுளோபினுடைய அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளட்டில் உங்களுடைய சுகரோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்றது நல்லது. மருத்துவ அறிவுரையின்படி நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கூடாது அப்படின்னு பிளட்டில் சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கூடாதுன்னு பிளட்டில் சுகரோடைய அளவை செக் பண்ணிட்டு சொல்லும்போது நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது. சாப்பிடாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது தான். ஸோ நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பீட்ரூட்டில் இரும்பு சத்து, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம் போன்றவை நிறைந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பீட்ரூட்டை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் தினமும் முடிஞ்சால் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸை குடிங்க. இதன் மூலமாக ரத்தம் உங்களுக்கு விரைவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். பருப்பு வகைகளை ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வகைகள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை, பட்டாணி மற்றும் பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது. ஸோ இதன் மூலமாக ஹீமோகுளோபின் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டதால் அந்த அனிமியா போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். ஸோ ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்து போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு இந்த அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய, இந்த ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.